ಸೌಂಡೇ ಕೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಬಂದೆ 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 ಒಂದ್ ನಿಮಿಷ. ಈಗ ಕೇಳಿಸ್ತಾ ಇದೆಯಾ? ಹಾ ಕೇಳ್ತದ ಪ್ರಭು. இப்ப கேக்குதா மாதிரி? கௌரி மதி உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுங்க பிரபு. ஓகே, ரெக்கார்டிங் ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஸோ அந்த கிருஷ்ணர் வந்து உதவருக்கு வந்து உபதேசம் பண்ணும்போது ஒரு சிறப்பான ஒரு கதையை சொல்றாரு. அவாந்தி பிராமணரான்னு சொல்லி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவாந்தி பிராமணர் வந்து ரொம்ப வெல்லரசையா ஒரு நிலையில இருப்பாங்க. நல்ல பணக்காரங்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு கெட்ட இதனால சூழ்நிலையினால அவருக்கு ரொம்ப வந்து ஏழப்பட்டவரா ஆயிடுறாரு. ஏழப்பட்டவரா ஆனும்போது வீட்டில் வந்து சரியா அவங்கள வந்து மதிக்காம அவங்க வெளியே போற மாதிரி அவங்கள வந்து அவதூறா பேசி அவங்கள வந்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த அவாந்தி பிராமணர் வந்து யாருமே அவங்கள கண்டுக்காம இருந்துடுறாரு. அந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது அவங்க பிராமணராக இருக்கிறதுனால பிச்சை எடுத்துட்டு தன்னோட அன்றாட வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருந்தாரு. அப்போ அவங்க எப்போ இதெல்லாம் பிரசாதத்தை எடுத்துக்கிறாங்களோ அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பசங்களாம் வருது, அந்த தெரு பசங்களாம் வருது, அவங்கள வந்து கேலி பண்றது, அவதூறா பேசுறது, அவங்கள வந்து தமாஷா பேசுறது, அதுக்கப்புறம் மலமூத்திரங்கள்லாம் விசர்ஜனை பண்றது, அப்புறம் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தா மாலை புடுங்கிட்டு போறது. அப்புறம் எல்லா சன்னியாசிஸையும் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு தண்டா வச்சிருப்பாங்க, ஒரு தண்டா. அந்த தண்டா வந்து புடுங்கிட்டு போயிடுறது, அதை உடைச்சிடுறது. இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு பயிற்சி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு உருவாக்கிட்டாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாமே. அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பிரசாதம் எடுத்து வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தா இவங்க மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தர் வேணும்ட்டு இவங்களை வந்து பரீட்சை பண்றது. எங்களுக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுக்குறீங்களா, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு போயிடுறது. ஒரு நாள் அவங்க ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சாது வந்து அந்த பிரசாதத்தை கொண்டு போயிட்டாங்க. எனக்கு வேணும்னு சொல்லி கொஞ்சம். அப்புறம் தண்ணி மட்டும் இருந்தது. அந்த தண்ணிய வந்து இன்னொருத்தர் வந்து எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்க குடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு பிரசாதம் அந்த தொன்னையில இருந்தது. அந்த தொன்னையில வந்து நாய் வந்து நாக்கு காமிக்குது. எனக்கு பிரசாதம் வேணும்னு சொல்லி. அதுவும் கூட குடுத்துட்டாரு அவரு. எல்லாமே குடுத்துட்டு வெறும் வயிறுல வந்து என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க பகவானோட நாமத்த. அப்ப கூட அவர் பகவான வந்து எதுவுமே அ விமர்சனம் பண்ணல. எனக்கு வீட்லயும் யாருமே வந்து ஒத்துழைப்பு இல்ல. யாருமே எனக்கு சாதகமா இல்ல. வெளிய சமுதாயத்துல வந்து அவங்களும் இந்த மாரி பண்றாங்களே! அப்படின்னு சொல்லி என்னைக்குமே அவங்க யோசனையே பண்ணல. எந்த விதமான ஒரு துன்பத்த வந்தா கூட, அந்த ஸ்டடி மைண்டோட அந்த மனச வந்து ஒ ஒ ஒ ஒருநிறுத்து அதுக்கு என்ன சொல்றாங்க? ஸ்டடி மைண்டுக்கு என்ன சொல்றாங்க அதுல? பர்போர்ட்ல டிரான்ஸ்லேஷன்ல நல்ல வேர்ட் குடுத்திருக்காரு பாருங்க அதுல. யாராவது பார்த்து சொல்ல முடியுமா? சரி, ஓகே. அந்த ஸ்டடி மைண்ட் ஒரு ஸ்திரமான ஒரு மனச வச்சு தன்னோட பக்தி தொண்ட வந்து கடைபிடிச்சுட்டே இருக்காங்க அவாந்தி பிராமணர். ஸோ இப்படி நம்ப அதே மாரி எந்த விதமான சந்தோஷம் வந்தா கூட அவங்க என்னைக்குமே வந்து அத வந்து ஜாலியா அனுபவிக்கிறதோ, சந்தோஷமா இது பண்றதோ அந்த மாரி என்னைக்குமே அவரு நடந்துக்கல. சந்தோஷம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, எதுக்குமே அவரு தாங்குறதுக்கு ரெடியா இருக்காரு. அதே மாரி பாகவதம்ல நம்ம பார்க்கலாம். சித்ரகேது மகாராஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. அவரு ஒரு தடவ கைலாசத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆ சிவபெருமாள் என்ன பண்ணாரு அப்படின்னா, பெரிய பெரிய சன்னியாசிகள்லாம் உட்கார்ந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாகவதத்த வந்து செப்பளிப்பு குடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவரு பார்வதிய மடி மேல உட்கார வச்சு ஆ பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பண்ணிட்டு இருக்கும்போது சித்திரகேது மகாராஜ் அங்க பார்த்தாரு. என்னடா இவரு சிவபெருமாள் வந்து ஒரு பெரிய எல்லா பிரம்மாண்டத்துக்கும் உதாரணமா இருக்கணுமே! பிரதம வைஷ்ணவராச்சே இவரு. இவரே போய் மடி மேல உட்கார வச்சிருக்காரே பார்வதிய அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவ்வளவுதான். அது சொன்ன உடனே பார்வதி தேவிக்கு உடனே கோவம் வந்துருச்சு. கோவம் வந்த உடனே, "என்னையும் என் புருஷனையும் இப்படி நீ விமர்சனம் பண்றியா?" அப்படின்னு சொல்லி, "நீ வந்து அசுரன் ஆயிடு" அப்படின்னு சொல்லி அவர வந்து சபிச்சுடுறாரு. அப்போ கூட சித்திரகேது மகாராஜ் வந்து, "நான் எதுவுமே சொல்லியே உங்களுக்கு. நான் தப்பா ஒண்ணும் சொல்லலியே. இருக்கிறது தானே சொன்னேன். உள்ளது உள்ளதா சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துருதா?" அப்படின்னு சொல்லி நம்மள மாரி ஆர்குமென்ட்டும் பண்ணல. நம்மள மாரி சண்டையும் போடல அவங்ககிட்ட. "சரிம்மா தேவி, நீங்க என்ன சொன்னாலும் சரி. அந்த சாபத்த நான் ஏத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி, அவரு அந்த சாபத்த அந்த எப்படி சபிச்சாரோ அந்த கரஸ வந்து ஏத்துக்கிட்டு போயிட்டாரு. சிவபெருமாள் எவ்வளவோ சொல்றாரு பார்வதி தேவிக்கு.
அவரு என்னோட நண்பரு, ரொம்ப உயர்ந்தமான வைஷ்ணவரு. அப்படியெல்லாம் சாபத்த குடுக்காதீங்க தேவி. ஏதோ ஒரு இதுக்காக சொல்லியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம வந்து பிரபாவம் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னா கூட பார்வதி தேவி கேட்கல. ஆனா அவரு தூயமான பக்தர் ஆகுறதுனால சித்திரகேது மகாராஜ் வந்து அத ஏத்துக்கிட்டாரு. ஒரு அசுரன் ஆகணும் அப்படின்னா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கற்பனை பண்ணி பாருங்க. அதோட மோசமான ஒரு வாழ்க்கை வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில வந்து எதிர்பாராம ஒரு பிறப்பு அது. அந்த மாரி பிறப்ப அவங்களுக்கு குடுத்துட்டாங்க. அப்புறமா தான் அவரு வந்து விருத்தாசுரா என்ற ஒரு ஆ ஆ பிறப்புல அந்த மாரி ஒரு அசுரனா வந்து அவர் வந்து பிறப்பெடுத்தாரு. அது எப்படி எடுத்தாருன்னா, சில பிராமணர்கள் எல்லாமே அ வேலிய தொடங்கும்போது, அந்த யக்ஞம் பண்ணும்போது, ஒரு தப்பான ஒரு மந்திரத்த வந்து உச்சரிச்சுட்டாரு. அது தப்பான மந்திரத்த உச்சரிச்சதுனால, அந்த வேலில இருந்து ஆ அவங்க எதிர்பார்க்கிற ஒரு ஆத்மா வராம, ஒரு அசுர ஆத்மா வந்து வெளிய வருது. அவரு தான் விருத்தாசுரர் அப்படின்னு சொல்லி நம்ம பாகவதத்த படிக்கலாம். அந்த விருத்தாசுரர பத்தியும், இந்திரர பத்தியும் ஒரு பெரிய ஒரு சாப்டர், ஒரு அத்தியாயமே இருக்கு. அது ரொம்ப அருமையா இருக்கும். அசுரரா இருந்தா கூட அவர் எப்படி பக்தி தொண்டு செஞ்சாருன்றது வந்து அதுல வந்து ரொம்ப விளக்கத்த குடுத்திருக்காரு. கடைசியா வந்து அவரு இந்த விருத்தாசுரர் வந்து ஆன்மீகமா அவர் இந்திரன் மேல வெல்லிட்டாரு. அவரோட வாழ்க்கை வந்து சக்சஸ் ஆயி பகவான் கிட்ட போயிட்டாரு. இந்திரன் வந்து பௌதிகமா வந்து அவர் சக்சஸ் ஆனாரே தவிர, ஆன்மீகம் வந்து சக்சஸ் ஆகல. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் அப்டின்னா, எ எ அந்த அளவுக்கு ஒரு சாபத்த குடுத்தா கூட அவர் வந்து ஸ்டடியா இருக்காரு. தன்னோட மனச வந்து நிலைநிறுத்துறாரு. ஒரே இடத்துல நிலைநிறுத்தி, துன்பம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, நான் ரெடியா இருக்கிறேன். எத வந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அப்போ இங்க நம்ம என்ன பண்றோம்னா, அந்த துன்பம் வரும்போது எல்லாம் நம்மளோட பிராக்டிகல் லைஃப்ல நம்ம பார்த்தா, உடனே நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறோம் அதுக்கு. அதுக்கு பற்று ஆயிட்டு நம்ம என்ன செய்றோம்னா, நம்மனால முடியாத காரியத்துல அ அந்த நம்ம என்ன செய்றோம், பக்தி தொண்ட வந்து கேர்லெஸ்ஸா நம்ம பார்த்துர்றோம். பகவானையே விமர்சனம் பண்ற அளவுக்கு நம்ம வந்து ஆளாயிடுறோம். நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். ஏன் பிரபு இந்த மாரி பகவான் நம்ம வந்து 16 ரவுண்டு நான் சாண்டிங் பண்றேன். 4 நியமங்கள வந்து கடைப்பிடிக்கிறேன். நெறைய பக்தர்களுக்கு சேவை செய்றேன். கோயில்லாம் போய் வாரம், வாரம் சேவை செய்றேன். நக சங்கீர்த்தனுக்கெல்லாம் போறேன். இருந்தாலும் இவ்ளோ துன்பத்த குடுத்துட்டு இருக்காங்களே பகவானு. பகவானுக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லையா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர விமர்சனம் பண்ணது பார்த்துருக்கேன். அதே மாரி அதே பக்தர்களுக்கு வந்து நான் நெறைய தடவ நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து குந்தி ஸ்துதிய படிங்க. ஆ கஜேந்திர மோக்ஷமோட ஸ்துதிய படிங்க. இதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியுது. அப்புறம் பாண்டவர்களோட வரலாற படிங்க. பாகவதம்ல எப்படியெல்லாம் கிருஷ்ணர் கூட இருக்கும்போதே அவங்க எத்தன ஒரு பிரச்சனை வந்து சந்தித்தாரு. எப்படி வந்து எத்தன கௌரவர்கள் எந்த மாரி ஒரு துன்பத்த அவங்களுக்கு குடுத்தாங்க. அந்த துன்பத்த குடுத்தா கூட பாண்டவர்கள் நான் வந்து என்னைக்கும் பகவான வந்து ஸ்மரணம் பண்ணாத நாளே இல்ல. எப்பொழுதுமே பகவான ஸ்மரணத்திலேயே இருந்தாரு அவரு. அப்படி அந்த மாரி இந்த 3 இந்த கிளேஷங்களுக்கு நம்ம என்னைக்குமே வந்து அ பிரபாவமே ஆகவே கூடாது. அப்படி பிரபாவம் ஆயிட்டா நம்ம என்ன ஆகணும்னா, நம்மனால பக்தி தொண்டு நம்மனால பண்ணவே முடியாது. ஏன்னா, அடுத்த ஸ்லோகாவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாரி இப்ப நம்ம இருக்கிற இந்த உலகமே வந்து துக்காலயம், அசாஸ்வதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த துக்காலயத்துல வந்து துக்கம் நிறைஞ்ச ஒரு நாடு இது. துக்கம் நிறைஞ்ச ஒரு உலகம். இந்த உலகத்துல நம்ம வந்து சந்தோஷத்த வந்து தேடிட்டு முடியாது. அப்படி நம்ம சந்தோஷத்த தேடணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அந்த பரம்பதத்த வந்து நம்ம அடைஞ்சா தான், அங்க அடைஞ்சா தான் நம்ம சந்தோஷத்த வந்து நிரந்தரமான சந்தோஷத்த நம்ம வந்து அடையலாம். இந்த உலகத்துல வந்து 2மே இருக்கும். துவந்த மோகேன பாரதா. இந்த துவந்தத்துக்கு அப்பாற்பட்டமான ஒரு நிலைக்கு நம்ம வந்தா தான் கிருஷ்ணர் அதான் அர்ஜுனன்ட்ட சொல்றாரு. துவந்த மோகேன பாரதா. அதாவது அந்த இரட்டைய வந்து நம்ம வந்து அதுலருந்து விலங்கி நம்ம வரணும். ஆ நல்லது, கெட்டது, லாபா, அல அல சு சுபா, அசுபா, துன்பம், சந்தோஷம், லாபம், நஷ்டம், சத்ரு, அப்புறம் வந்து நண்பர், இந்த மாரி நம்மளே பார்க்கலாம் இல்லையா? நம்ம யாராவது நல்லா புகழ்னா நம்ம என்ன செய்றோம்? ஆஹா! ஓஹோ! நமக்கு பயங்கரமான சந்தோஷம் வருது. பயங்கரமான சந்தோஷம் வருது. அதே நம்மள யாராவது இகழா பேசினா நம்மளுக்கு உடனே அவங்க வந்து நமக்கு சத்ரு ஆயிடுறான். இவன் சரியில்ல மாதாஜி. அவன் சரியில்ல பிரபு. ஏதோ ஒரு மாரி பேசுறான். அவன் பேசுற நடவடிக்கையே சரியில்ல. இப்ப நம்ம பார்க்கலாம். சில பேருக்கு எல்லாம் நல்ல பெரிய பதவி வந்துட்டா, ஆ என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, எல்லாருமே போய் அவங்கள்ட்ட வெள்ளத்து மேல எப்படி வந்து உட்காருமோ, அந்த மாரி எல்லாருமே வந்துருவாங்க. அவனுக்கு நல்ல பணமோ, இல்ல செல்வாக்கோ, இல்ல பதவியோ,
ஒரு நல்ல அரசாங்கத்துல ஒரு நல்ல ஒரு உயர்ந்தமான ஒரு நிலை வந்துட்டு உடனே அவன போய் கட்டி பிடிச்சிருவாங்க. "நான் தெரியல சார். நான் உங்களுக்கு தெரியாதா? நானு உங்க அக்கா வீட்டு பையனோட மாமனாரோட ம பேத்தி பேத்தியோட பையன் அது இதுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாங்க. அவனோட பையன், அவனோட பேரன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவன் உறவே இருக்காது. அவனுக்கு இவனுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா உடனே அவன போய் கட்டி பிடிச்சிருவான். ஆஹா! ஓஹோன்னு சொல்லி அவன அப்படியே புகழ்ந்து பாடுவாங்க அவன. அப்படி இப்படி இருந்தெல்லாம் புகழ்வாங்க அவன. அதாவது அதே மாரி அவன் ஏதாவது கொஞ்சம் லாஸ் ஆயி, அவன் தெருவுல நின்னுட்டு அவன கண்டுக்கிறதே இல்ல. அவன அவன அவன் மூஞ்சி கூட அவன பார்க்கறது இல்ல. அவன பார்த்தா நம்மளுக்கு எப்படி அந்த மாரி நிலைமை வந்துருதோன்னு சொல்லி அப்படியே பார்க்காம போயிடுவோம் நம்ப. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்திருக்கோம், நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஆனா, இந்த இப்படி ஒரு சூழ்நிலையில கூட இந்த மாரி ஒரு ஆ துன்பம் நிறைஞ்ச ஒரு பௌத்திக உலகத்துல கூட நம்ம எப்படி இருக்கணும்னா, எந்த காரணத்த கொண்டு அதுக்கு அஜிடேட் ஆகக்கூடாது. அதனால நம்ம அத நம்ம தலையில ஏத்துக்க கூடாது. நம்ம இதயத்தில ஏத்துக்க கூடாது. ஓ! இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு. அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ பகவான் எப்ப நம்ம துன்பத்த குடுக்குறோமோ, அத நம்ம விசேஷமான ஒரு கருணையா நம்ம எடுத்துக்கணுமாம். விசேஷமான கருணையா நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் சித்ததீர் முனியா நம்ம அவங்களோட அந்த குணத்த நம்ம பின்பற்ற முடியும். இல்லன்னா நம்ம பின்பற்றவே மாட்டோம். அதனால நம்மளோட கிருஷ்ண உணர்வுல நம்ம எப்படி இருக்கணும்னா, ஃபிக்ஸடா இருக்கணும். ஒரே ஃபிக்ஸடா இருக்கணும். ஒரே டிட்டர்மினேஷன் ரொம்ப திருடத்துவமா இருக்கணும். ஒரு நிலையை நிறுத்தணும். நம்ம மனச ஒரு நிலையில நிறுத்தணும். அப்பதான் நம்ம கிருஷ்ணர சரியா நம்ம நம்மளால கடைப்பிடிக்க முடியும். இல்ல கடைப்பிடிக்கவே முடியாது. அதனால அந்த நம்மோட அ புலங்களையும், நம்மளோட மனசையும் எந்நேரமும் பகவானோட அந்த சேவையிலேயே நம்ம ஈடுபடுத்துறதுனால என்ன ஆகும் அப்டின்னா, நம்ப சரளமா அ இந்த துன்பத்த நம்போ எதிர்க்கிற ஒரு ஞானத்தையும், சக்தியும் நம்மளுக்கு பகவான் குடுத்துறாரு. ஏன்னா பகவான் கிட்ட தான் அது இருக்கு. மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போஹனம் ச 15வது புருஷோத்தம யோகத்துல சொல்றாங்க. 15, 15ல நான் தான் எல்லாமே இது நான் தான் இதெல்லாம் குடுக்குறது. அதனால அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அங்க தான் ஆதாரமே அங்க தான் இருக்கு. அதனால இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ அந்த இந்த துன்பம் அறிஞ்ச இந்த ஒரு உலகத்துல கூட நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம கிருஷ்ண உணர்வ கரெக்ட்டா நம்ம கடைப்பிடிக்கணும். இன்னொன்னு என்ன 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 நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன் இந்த மாரி துன்பம் வருதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. மத்தவங்க மாரி அதுக்கு அ தலைய பிச்சுக்கிட்டு அந்த மாரி ஆயிடுச்சு, இந்த மாரி ஆயிடுச்சு. நான் நெனச்சே பார்க்கல. இப்படியெல்லாம் ஆகும்ன்னு சொல்லி. நேத்து நல்லா பேசுற இன்னைக்கு காணாம போயிட்டாரு. அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணக்கூடாது. இதுக்கு என்ன காரணம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தேடி நம்ம தெரிஞ்சுக்கணும். குரு, சாது, சாஸ்திரா இது 3லயும் நம்ம தேடி தெரிஞ்சுக்கணும். சோ இதுல நம்ம போய் தேடினா நம்மளுக்கு என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த துன்பத்துக்கு காரணம் நம்ம பின்பிறவியோட நல்லது, கெட்ட காரியங்கள். இந்த காரியங்கள்னால தான் இது ஆகுமே தவிர, இது தானா உருவாக்குனது கிடையாது. சடனா ஆல் ஆஃப் அ சடன் இந்த மாரி ஆயிடுச்சு. அக்கஸ்மாத்தா இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாரிலாம் கிடையவே கிடையாது. சோ, அதனால இங்க தூயமான பக்தர்கள் எவ்வளோதான் துன்பத்த வந்தா கூட அவங்க அத ஏத்துக்கிட்டு இது என்னோட நான் பண்ண இந்த தவறுனால இத நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்றது அத அது உணர்வாங்க. அத உணர்ந்துட்டு அதுக்கப்புறமா எப்படி அத செயல்படுத்தணும்ன்றது பாப்பாங்க. ஆ இந்த மாரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நெறைய பாகவதம்ல நம்ம படிக்கலாம். பிரஹ்லாத் மகாராஜ பார்க்கலாம். பிரஹ்லாத் மகாராஜ்க்கு தன்னோட தகப்பனார் அந்த அ அப்படி இப்படியெல்லாம் ஒரு டார்ச்சர் குடுக்கல. சித்ரஹிம்சை நெறைய சித்ரஹிம்சை பண்ணாங்க. என்னதான் சித்ரஹிம்சை பண்ணாலும் அவர் என்ன சொன்னாரு, "என்னையும் என்னோட நாராயணிய பிரிக்கவே முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்படி யார் ஒருத்தர் அ துன்பத்துல ஆகட்டும், சந்தோஷத்துல ஆகட்டும், அதுக்கு அஜிடேட் ஆகாம, அதுக்கு அ வாய்ப்பு குடுக்காம, அவங்களோட கிருஷ்ண பக்திய தீவிரமா ஸ்ரத்தையா ஆச்சாரியார் சொன்ன மாரி நம்ம படிச்சிருக்கோம் உபதேசாமிர்தத்துல ரூப கோஸ்வாமில. அந்த ஃபர்ஸ்ட் 3, 4 ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல சொல்லப்பட்டிருக்கு. பக்தர்கள் கிட்ட நம்ம பகிர்ந்துக்கணும். ஆ பக்தர்கள் கிட்ட நம்ம கிஃப்ட் குடுக்கணும், கிஃப்ட் வாங்கணும், பிரசாதத்த பரிமாறணும், பிரசாதத்த நம்மளும் ஏத்திக்கணும். அவங்களோட மகா பிரசாதத்த நம்ம எடுத்துக்கணும். இந்த மாரிலாம் நெறைய அந்த 6 வகையான ஆ பிரீத்தி லக்ஷணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரீத்தி லட்சணத்த நம்ம கடைபிடிச்சா, இதுக்கு எல்லாமே தீர்வு நம்ம பார்க்கலாம். அதே மாரி நம்ம மனச ஒருநிலைப்படுத்தணும். நம்மோட இந்திரியங்கள கட்டுப்பாட்டுல வைக்கணும். ஸோ அனவசியமா மத்தவங்ககிட்ட அ தேவையில்லாத விஷயங்கள அவங்க அந்த அந்த அதுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கு முன்னாடி பல்ல கடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்?
நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இது நம்மளுக்கு தகாத விஷயம். இது வந்து இதில் வந்து பகவானோட மையமே இல்லை, பக்தரோட சம்பந்தமே இது இல்லாத விஷயம். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதெல்லாம் பார்க்காம இந்த தூயமான கிருஷ்ண பக்தியை பிரபுபாதர் சொன்ன மாதிரி நம்ம கடைப்பிடிச்சிட்டாலே போதும். மற்ற விஷயங்களை எந்த மாதிரி ஒரு துன்பத்தை வந்தால் கூட நம்ம வந்து தைரியமாக வந்து நம்ம ஃபேஸ் பண்ணலாம். எந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் கூட நம்ம ஃபேஸ் பண்ணலாம். அதுக்கு சத்சங்கம் ரொம்ப ரொம்ப விசேஷமா நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஃபென்சிங் மாதிரி அது நம்மளை பாதுகாப்பு பண்ணிட்டே இருக்கும். அந்த ஃபென்சிங் மாதிரி பாதுகாப்பே பண்ணிட்டு இருக்கும். அந்த அந்த நடுவில் வந்து நம்ம 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 சரௌண்டிங் ஃபுல்லா தூயமான பக்தர் இருக்கிறதுனால, இந்த மிட்ஸ்ட் ஆஃப் பியூர் டிவோட்டிஸ் அவங்க இருக்கிறதுனால, நீங்க பாருங்க நம்ம வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு தரம், நம்ம வந்து பக்தர்கள் கூட சாண்டிங் பண்ணும்போது ஒரு தரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரி பக்தர்கள் கூட நம்ம வந்து சேவை செய்யும்போது, நம்ம தனியா சேவை செய்யும்போது, அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் இது நீங்க பார்க்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணலாம். அந்த அனுபவத்தை நீங்க பார்க்கலாம். பக்தர்கள் இருந்தாவே நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு ஸ்ரத்தை இருக்கும். நம்ம செய்ற தவறுகள் எல்லாமே நம்ம தவிர்த்துருவோம் அப்படியே பார்த்து. அவ ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்ம கரெக்ட்டா இருக்கணும். நம்மளும் அந்த மாரி அவங்கள மாரி நம்ம கரெக்ட்டா சேவை செய்யலாம். பேசாம பகவான புகழ்ந்து பாடிட்டு நம்ம சேவை செய்யலாம். அப்படின்னு சொல்லி ஒரு மனசு நம்மளுக்கு வந்துரும். அந்த மாரி ஒரு டேஸ்ட் நம்மள்கிட்ட வந்துரும். ஏன்னா தூயமான பக்தரோட சாங்கித்யம் இருக்கிறதுனால, நம்ம என்ன என்ன செய்வோம்னா, அந்த கிருஷ்ண உணர்விலேயே நம்ம வந்து ஆழ்ந்து போயிடுவோம். ஆழ்ந்து போறதுனால, நம்மளுக்கு எந்த விதமான ஒரு துன்பம் வந்தா கூட அத எதிர்த்து நிக்கிற ஒரு ஆ என்ன சொல்றது? அந்த ஒரு திறமை நம்மகிட்ட வந்துரும். திறமையும் வந்துரும். அது பகவானே குடுத்துருவாரு அந்த திறமைய நம்மளுக்கு. ஸோ அதான் இங்க சொல்றாங்க. தேர் இஸ் ஆல்வேஸ் சம் அப்பிஹல் இன் அதனால இந்த பௌத்திக உலகத்துல வந்து நம்ம தேட முடியாது. சந்தோஷத்த வந்து தேட முடியாது. என்னைக்குமே வந்து எப்பவும் துன்பம் தான் இருக்கும். துன்பம் வரும், சந்தோஷம் வரும். துன்பம் வரும், சந்தோஷம் வரும். எப்படி இந்த ஆ அந்த கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ் வாத்தாவரணம் எப்படி இருக்கணுமோ, அதே மாரி அது வந்து சம்மர் வரும், வின்டர் வரும். மழை காலம் வரும். அப்புறம் வந்து ஆ வெயில் காலம் வரும். அப்புறம் வந்து குளிர்காலம் வரும். இந்த மாரி வந்து, வந்து, வந்து போயிட்டே இருக்கும். என்னைக்குமே சாஸ்வதமா எது நிரந்தரமா இருக்காது. இது வந்து, வந்து போயிட்டு இருக்கிறதுனால, அத எப்படி சகிச்சுக்கிற தன்மைய வந்து நம்ம வந்து கெயின் பண்ணணும். அத வந்து பக்தர்கள் கூட இருக்கும்போது தான் அந்த மாரி நம்ம பண்ண முடியும். அதனால நம்ம வந்து நம்மளோட கிருஷ்ணா கான்ஷியஸ்ல ரொம்ப ஃபிக்ஸடா இருக்கணும். எதுக்குமே வந்து நல்லது, கெட்டதுக்கு வந்து நம்ம வந்து ஆ என்ன சொல்றது? அட்டாச்மென்ட்டே இருக்கக்கூடாது. அது 2க்குமே நம்ம வந்து பற்று இல்லாம எல்லாத்தையுமே தாங்குற அளவுக்கு நம்ம நம்ம வந்து பக்தி தொண்ட பண்ணிட்டே இருந்தா, அது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த இது வந்துரும். அந்த நேச்சுரலாவே அந்த இது வந்துரும். நேச்சுரலா அந்த இது வந்துரும். அந்த தன்மை நம்மளுக்கு வந்து, அத வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அந்த மாரி ஒரு கான்ஷியஸ நம்ம வந்து உருவாக்கணும். உருவாக்குற சமயத்துல நம்மளுக்கு சமாதி ஸ்டேஜ வந்து நம்ம ஆ அ உணர முடியும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால இன்னொரு பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிட்டு நான் முடிச்சுடுறேன். But one fixed in Krishna consciousness has neither attachment nor detachment because his life is dedicated in the service of the Lord. Consequently, he is not at all angry even when his attempts are unsuccessful. A Krishna conscious person is always steady in his determination. ஸோ இங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஹ், பற்று இல்லாத, எதுக்குமே பற்று இல்லாத, எந்த விதமான பொருளுக்கோ எந்த விதமான நபருக்கோ பற்று இல்லாம நம்ம பகவானோட சேவையில ஆழ்ந்து தொடர்ந்து சேவை பண்றதுனால அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவனுக்கு கோபம்ன்றதும் வராது. அதுக்கப்புறம் வந்து அவனோட முயற்சியில ஏதாவது தோல்வி இருந்தா கூட அவன் வந்து அத தாங்குற அளவுக்கு அவன்கிட்ட அந்த தூயமான பக்தி தொண்டு அவன்கிட்ட அவன் அவன் இதயத்துல இருக்கிறதுனால, அவன் ரத்தத்துல ஓடுறதுனால, அவன் வந்து அதுக்கு வந்து அஜிடேட்டே ஆக மாட்டான். அவன் வந்து பிரபாவமே ஆக மாட்டான். ஸோ ரொம்ப விசேஷமான இந்த ஸ்லோகா 2 இந்த ஸ்லோகாஸ் எல்லாமே இப்போ வரப்போற நம்ம படிக்க போற ஸ்லோகா எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி நம்ம புலங்கள கட்டுப்படுத்துறது, எப்படி வந்து ஒரு பிரச்சனை வந்து அது எப்படி வந்து நம்ம வந்து சால்வ் பண்றது, எப்படி சால்வ் பண்ணிக்கணும், யார வந்து நம்ம அணையணும், எத வந்து யார்கிட்ட நம்ம வந்து இது தெரிஞ்சுக்கணும், இது எல்லாமே ரொம்ப அருமையா கிருஷ்ணர் வந்து இவருக்கு அர்ஜுனருக்கு உபதேசம் பண்றாரு. ஆக்சுவலா அது கிருஷ்ணர் அர்ஜுனரை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா வச்சுக்கிட்டு நம்மளுக்கு இது எல்லாமே ஒரு கொடுக்குற போதனைகள்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இந்த வகுப்பு வந்த எல்லா பக்தர்களுக்கும் வந்து சதகோடி நமஸ்காரங்கள்.
எல்லாருமே புருஷோத்தம மாச விரதத்தை வந்து கடைப்பிடிக்கிறீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு நாள் தவறாம தீபத்தை ஆஃபர் பண்ணுங்க. தீபதானம் பண்ணுங்க. நிறைய சேரிட்டிஸ் கொடுங்க. கோயில்ல வந்து நிறைய தானத்தை கொடுங்க. அப்புறம் வந்து அந்த புருஷோத்தம ஸ்லோகா ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்லோகா வந்து ஒரு 33 தடவை சொல்லுங்க. இந்த மாரி இதெல்லாம் பாருங்க. இந்த மாரி இந்த விரதங்கள், இந்த விசேஷமான இந்த மாசங்கள் இது எல்லாமே நம்மள என்ன பண்ணும் அப்டின்னா, ஃபுல்லா ஆன்மீகத்துல நிறைஞ்சிடுது நம்மள. நம்ம எந்த விதமான வெளிய இதுக்கு போகாமயே நம்மள வந்து இது கடைப்பிடிக்கிறதுனால பாருங்க, டைமே நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. அத பண்ணணும், இத பண்ணணும், இத பாகவதம் படிக்கணும், பகவத்கீதா படிக்கணும். அப்புறம் வந்து சாண்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்வீஸ் செய்யணும், சேவை செய்யணும். வீட்ல டிடி வச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும். இதிலேயே நம்ம வந்து சேவையில இருக்கிறதுனால அதான் பிரபுபாத் இங்க சொல்றாரு. த ஹிஸ் லைஃப் இஸ் டெடிகேட்டட் இன் த சர்வீஸ் ஆஃப் த லார்ட். நம்மளோட ஸ்கெட்யூலே வந்து நம்ம வந்து அந்த மாரி எழுதிக்கணும். டெய்லி என்னென்ன சர்வீஸ் இருக்கு, என்னென்ன சர்வீஸ்ன்னு சொல்லி அப்படியே எழுதிட்டே நம்ம போயிட்டே இருக்கிறதுனால, நம்ம சேவையில இருக்கிறதுனால இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம மனசுலயே வராது. நம்ம இதிலே படாது. உள்ள ஒட்டிக்காது நம்மளுக்கு. ஓகே. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஏதாவது உங்க கருத்துக்கள் இருந்தா கூட சொல்லலாம். யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? கேள்வி, கருத்துகள். ఓకే. మాతాజీ ఇంకా 5 క్వశ్చన్లు చూడాలి కదా మనము? ఏమో మాతాజీ? హరే కృష్ణ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಯಾರ್ದು? ಹರೇ ಹಾ, ಹಾ. ಪ್ರಭು, ಅದು ಸೋಮವಾರ ಅಂತ ಹೇಳಿದ್ದೀರಲ್ಲ ಪ್ರಭು. ಓಹೋ, ಸರಿ ಸರಿ. ಓಕೆ ಓಕೆ. ಹೌದಲ್ಲ? ಹಾ, ಕರೆಕ್ಟ್. ಸೋಮವಾರ ಜ್ಞಾಪಕನೇ ಬರ್ತಾ ಇದೆ. ಹೌದು, ಕರೆಕ್ಟ್. ಓಕೆ. ಸರಿ, ಎಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಏನಾದ್ರು ಸ್ವಲ್ಪ ಏನೋ ನೀವೇ ಒಂದೊಂದು ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ತೀರಾ, ಒಂದೊಂದು ಇದು ಕೊಡ್ತೀರಾ, ಒಂದೊಂದು ಪಾಯಿಂಟ್ ಹೇಳ್ತೀರಾ ಇದರಿಂದ? ಯಾಕಂದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನನಗೆ ಪ್ರಶ್ನೆ ಇದೆ. ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಯ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ನಾನು ತಿಳ್ಕೊಬೇಕಲ್ವಾ? ஸோ உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும். அதனால நீங்க இந்த 2 ஸ்லோகா பத்தி ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்ல முடியுமா? சிம்பிளா என்ன புரிஞ்சுக்கிட்டேன்ட்டு. ಭಕ್ತರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರ್ಬೇಕು, ಓಕೆ ಸತ್ಸಂಗದಲ್ಲಿ ಇರ್ಬೇಕು. ಓಕೆ ಏನೇ ತೊಂದ್ರೆ ಬಂದ್ರೇನು ಅದರಿಂದ ನಮ್ಗೆ ಪರಿಹಾರ ಸಿಗುತ್ತೆ. ಓಕೆ ಓಕೆ ರೈಟ್. ವೆರಿ ಗುಡ್. ರೈಟ್. ಅದು ಇನ್ನೊಂದೇನಂದ್ರೆ ಸಂತೋಷ ಬರ್ಲಿ ಸುಖ ಬರ್ಲಿ ಒಂದೇ ತರ ಇರ್ಬೇಕು. ದುಃಖ ಬರ್ಲಿ, ಸಂತೋಷ ಬರ್ಲಿ ದುಃಖ ಬರ್ಲಿ. ಯಾಕಂದ್ರೆ ಈ 3 ಕ್ಲೇಶಗಳಿಂದ ನಮ್ಗೆ ದುಃಖ ಬರ್ತಾ ಇರ್ತದೆ. ಸಂತೋಷ ಇರಕ್ಕಾಗಲ್ಲ, ಸಂತೋಷಕ್ಕೆ ಇರಕ್ಕಾಗಲ್ಲ. ಅಂತ 3 ಕ್ಲೇಶಗಳಿಂದ ನಮ್ಗೆ ದುಃಖ ಬಂದ್ರೇನು ಸ್ಥಿತಧೀರ್ ಮುನಿ ಅಂತ ಅವರು ಕೃಷ್ಣ ಕಾನ್ಷಿಯಸ್ ಅಲ್ಲಿ ಇರೋರು, ಕೃಷ್ಣ ಪ್ರಜ್ಞೆಯಲ್ಲಿ ಇರೋರು ಬಂದು ಅದಕ್ಕೆ ಪ್ರಭಾವ ಆಗಲ್ಲ. ಅದು ಏನೇ ಬರ್ಲಿ ಅವರು ಒಂದೇ ತರ ಇರ್ತಾರೆ. ಸಂತೋಷ ಬಂದ್ರೆ ಕುಣಿಯೋದಿಲ್ಲ, ದುಃಖ ಬಂದ್ರೆ ಮೂಲೆನಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ಅಳೋದು ಇಲ್ಲ. ಎರಡಕ್ಕೂ ಒಂದೇ ತರ ಇರ್ತಾರೆ. ಅವ್ರು ಭಕ್ತಿ ಸೇವೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ಅರ್ಥ ಆಯ್ತಲ್ಲ ಮಾತಾಜಿ? ಭಕ್ತರು ಅದೇ ತರ ಇರ್ಬೇಕಲ್ಲ ಪ್ರಭು? ಭಕ್ತರೇ ಆತರ ಇರ್ಬೇಕು. ಭಕ್ತರಾದ್ರೆ ನೀವು ಆತರ ಇರಕ್ಕಾಗೋದು. ಅಭಕ್ತರಾದ್ರೆ ನಮ್ ಕೈಲಿ ಇರಕ್ಕಾಗಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಏನು ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಚಿಂತನೆ ಇಲ್ವಲ್ಲ ಅವ್ರಿಗೆ. ಸಡನ್ ಆಗಿ ಅವ್ರಿಗೆ ಏನಾದ್ರು ಅವ್ರಿಗೆ ಫೇವರಬಲ್ ಆಗಿದ್ರೇನೆ, ಅವ್ರಿಗೆ ಲಾಭದಾಯಕ ಇದ್ರೇನೆ ಅವ್ರು ಸಂತೋಷ ಪಡೋದು. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವ್ರು ಕೇರೆ ಮಾಡಲ್ಲ. ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಅವ್ರ ಚಿಂತೆ ದುಃಖದಲ್ಲಿ ಇದಾಗ್ಬಿಡ್ತಾರೆ ಅವರು. ಯಾವಾಗ್ಲೂ ಹಳ್ಕೊಂಡು ಕುತ್ಕೊಂಡು ಮೆಂತವ್ರ ಹತ್ರ ಹೇಳ್ಕೊಂಡೇ ಇರ್ತಾರೆ. ಈ ತರ ಆಗೋಯ್ತು, ಈ ತರ ಆಗೋಯ್ತು, ಈ ತರ. ಭಗವಂತ ನಾನು ಹಿಂಗೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟ, ಭಗವಂತ ಹಿಂಗೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟ. ಅದೇ ಭಗವಂತ ಒಳ್ಳೆ ಏನಾದ್ರು ಲಾಭ ಕೊಟ್ಟು ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ಒಳ್ಳೆ ಸತ್ತು ಸಂಪತ್ತು ಕೊಟ್ರೆ ಆಹಾ ಓಹೋ ಅಂತ ಭಗವಂತನಿಗೆ ಪೂಜೆ ಮಾಡಿಸೋದೇನು, ಅನ್ನದಾನ ಮಾಡೋದೇನು, ಏನೇನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಿ ದುಡ್ಡು ಕೊಡೋದೇನು, ಉಂಡಿಲಿ ದುಡ್ಡು ಹಾಕೋದೇನು, ಪೂಜಾರಿಗೆ ನಾನು ಅದು ಅಭಿಷೇಕ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ, ಇದು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ ನಾನು ದುಡ್ಡು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಅದೇ ನಷ್ಟ ಆಗ್ಬಿಟ್ರೆ, ಏನಾದ್ರು ಕಷ್ಟ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಆ ದೇವಸ್ಥಾನದ ಹತ್ರನೇ ಹೋಗಲ್ಲ. ಆ ತರ ಇರಬಾರ್ದು ಅಂತ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನೀವು ಯಾವುದಕ್ಕೂ ಒಂದೇ ತರ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಸ್ಥಿರವಾಗಿ ಇಟ್ಕೊಂಡು ಭಕ್ತಿ ಸೇವೆನಲ್ಲಿ ನಿಯುಕ್ತರಾಗಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சுபாஷினி மாதாஜி, மீரே மன ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண, சொல்லுங்க.
எனக்கு கரெக்டா புரியல பிரபு. புரியலையா? நீங்க லேட்டா நான் வந்தீங்களா? இப்பதான் லேட்டா வந்தேன் பிரபு. ஆஹா. எனக்கு லிங்க் வந்ததே தெரியல. அது ஓபன் பண்ணா ஓபன் ஆகல. ஆ. அது என்னாச்சுன்னா, அது ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு லிங்க் அதுல இருக்கும் மாதாஜி. அந்த லிங்க்க வந்து கிளிக் பண்ணா வந்துரும். உள்ள வந்துருவீங்க. அதான் நான் கிளிக் பண்ணி பார்த்தேன். எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் பசங்க கையில குடுத்து அப்புறம் ஓபன் பண்ணாங்க. சரி. இங்க என்ன சொல்றாங்க, நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, துன்பம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, ஒரு தூயமான பக்தர் சித்ததீர் முனி என்ற சொல்றோம். சித்ததீர் முனின்னா, அந்த முனிவர்களுக்கு வந்து எந்த விதமான கிளேசங்கள், அத்தியாத்மிக், அதிதெய்வீக, அதிபௌதிக், இப்ப மழை ஜாஸ்தியா பெய்யுது, துன்பம் ஜாஸ்தியா வருது, ம். அண்ணன் தம்பிங்க வந்து நம்மளுக்கு வந்து தொந்தரவு குடுப்பாங்க. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க நம்மளுக்கு தொந்தரவு குடுப்பாங்க. இந்த மாரி 3 கிளேசங்கள் இருக்கு. அந்த 3 கிளேசங்கள்னால அவங்க வந்து துன்பம் அடையறதில்ல. அதே மாரி சந்தோஷம் வந்தா கூட அவங்க வந்து யாராவது அவங்கள புகழ்னா கூட அவங்க வந்து சந்தோஷம் அடையறதில்ல. 2 சமயத்திலயும் ஒரே மாரி இருப்பாங்க அவங்க. சந்தோஷம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, அவங்க வந்து அதுக்கு வந்து பிரபாவமாக மாட்டாங்க. பிரபாவமாகாம ஒரே மாரி ஒரே நிலையில இருந்துட்டு தன்னோட மனச வந்து நிறுத்தி வச்சு பகவானோட சேவையில ஈடுபடுத்திட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பௌதிக உலகமே வந்து துக்காலயம். இந்த துன்பம் இருக்கிற ஆலயம் இது. இந்த துக்காலயத்துல வந்து நம்மளுக்கு என்னைக்குமே வந்து 2மே சமானமா இருக்காது. சந்தோஷமும் இருக்காது. எப்பவும் சந்தோஷமா இருக்காது. துன்பமும் இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் ஆகும். இந்த மாரி 2ம் துவந்தம் இருக்கும். இரட்டைன்னுவாங்க. இது 2 வந்து போயிட்டே இருக்கும். அதுக்கு கூட அவங்க பிரபாவம் ஆக மாட்டாங்க. ஆனா தன்னோட கிருஷ்ண உணர்வை வந்து தொடர்ந்து பக்தி தொண்டு பண்றதுனால எந்த விதமான துன்பம் வந்தா கூட அவங்க கருணையா எடுத்துக்கிறாங்க. பகவான் எனக்கு வந்து இந்த மாதிரி துன்பத்தை கொடுத்து நிறைய பகவானை பத்தி நம்ம பேசலாம், பகவானை பத்தி நினைக்கலாம், பகவானை பத்தி புகழலாம், பகவானை பத்தி நிறைய நினைச்சிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நிலையில வந்து இந்த சித்ததீர் முனி, அதாவது இந்த தூயமான பக்தர் அந்த நிலையில இருப்பாங்கன்றது இங்க சொல்றாங்க. புரியுதா மாதிரி? ஓகே. இப்போ சித்திரகேதுவத்தை பத்தி சொன்னேன். அப்புறம் அவாந்தி பிராமணர் பாருங்க, எவ்வளவு துன்பம் வந்தது. ஜபம் பண்றதுக்கு விடல, அவங்கள சாப்பிடுறது, பிரசாதம் சாப்பிடுறதுக்கு விடல. அப்புறம் வந்து இது மாலையை புடுங்கிட்டு போயிட்டாங்க, தன்னோட தண்டாவை புடுங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாம் புடுங்கினாலும் அவங்க வந்து யாரையும் வந்து அவங்க கிட்ட போய் சண்டை போடல. உட்காந்து மறுபடியும் கிருஷ்ணர்கிட்டயே ப்ரே பண்றாரு, பிரார்த்தனை பண்றாரு. இந்த மாதிரி நிலைமை இருக்கு, ஆனா பரவாயில்ல, நீங்க இந்த மாதிரி நிலைமையை கொடுத்துருக்கீங்க எனக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களே நினைச்சிட்டே இருக்கிறேன், உங்களோட சேவையே செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரே திட்டமா உட்காந்துட்டார் அவர். ఓకే హేమమాధవి మీరేమైనా చెప్పేకి ఇష్టపడతారా? హేమమాధవి లైన్ లో లేదు అనుకుంటాను. ఓకే, గోకుల్ ప్రభు, హరే కృష్ణ ప్రభు. ప్రభు అంగడిలో ఉన్నాను ప్రభు, కొంచెం బిజీ. ఓకే ఓకే ప్రభు, రైట్, ఓకే, హరే కృష్ణ. ఓకే, రైట్. ಗೀತಾ ಮಾತಾಜಿ, ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಹರೇ ಕೃಷ್ಣ. ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಯ್ತದ? ಒಂದೇ ಒಂದು ಲೈನ್ ಹೇಳಿ ಸಾಕು, ಒಂದೇ ಒಂದು ಲೈನ್. ಆಯ್ತು, ಅದೇ ಪ್ರಭು, ಕಷ್ಟ ಬಂದ್ರೂ ಒಂದೇ ಸರಿಯಾಗಿರ್ಬೇಕು, ಸುಖ ಬಂದ್ರೂ ಒಂದೇ ಸರಿಯಾಗಿರ್ಬೇಕು. ವೆರಿ ಗುಡ್. ಆಮೇಲೆ ನಾವು ಅದು ಆಮೆದಲ್ಲಿ ಆಮೆ ಒಂದು ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಆಮೆ ಅದು ಎಷ್ಟೊಂದ್ ಚೆನ್ನಾಗಿ ನೀರಿನಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಳ್ತದೋ ಆ ತರ ನಾವು ಒಂದು ಇದ್ರಾಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಸ್ವಲ್ಪ